Hello everyone. Today chapter is biomolecules. So what are biomolecules? Molecules that are present in biological organisms, especially cells, that are known as biomolecules. So biomolecules contain more carbon, hydrogen and oxygen elements than other elements. Okay. Right. Now how to analyze chemical composition of living matter. Okay. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are taking living tissue. For example, leaf எடுக்கலாம். ஓகே. In case of animal we can take liver tissue. ஓகே. ஸோ இந்த டிஷ்யூ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் we are adding ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் ஒரு 10 ml அந்த ரேஞ்சில் எடுத்துக்கணும். ஸோ டிஷ்யூவோட இதை என்ன பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும். ஸோ we are grinding by using mortar and pestle. அப்போ கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். ரைட். இந்த பேஸ்ட்டை ஒரு பீக்கரில் ஒரு ஃபனல் மூலமாக ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ வி ஆர் யூஸிங் சீஸ் கிளாத் ஆர் காட்டன் ஃபில்டர் ஃபார் ஃபில்ட்ரேட் தட். அப்படி ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு 2 வகையான ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே. ஒன் வந்து பீக்கரில் ஃபில்ட்ரேட் கிடைக்கும். ஸோ பீக்கரில் ஃபில்ட்ரேட் கிடைக்கும். ஃபனல் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ பீக்கரில் ஃபில்ட்ரேட் கிடைக்கும். அந்த ஃபனலில் சீஸ் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து ரீட்டன் டேட் கிடைக்கும். ஸோ we can get 2 fractions. One is return date, another one is filtrate. ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஃபில்ட்ரேட் அண்டு ரீட்டன் டேட். ஓகே. ஆசிட் சால்யூபிள் பூல் ஆர் ஃபில்ட்ரேட் ஆர் ஆசிட் இன்சால்யூபிள் பூல் வந்து ரீட்டன் டேட். நமக்கு தெரியும் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட். ஸோ அதில் சால்யூபிள் ஆகி ஃபில்ட்ரேட்டில் கலந்து வந்துடும். ஸோ தே ஆர் known as ஆசிட் சால்யூபிள் பூல். பட் அந்த ஆசிட் இன்சால்யூபிள் பூல் வந்து அது ரீட்டன் டேட்டாக டைம். ஓகே. ரீட்டன் டேட்டா இருக்கும். ரைட். ஸோ இந்த பயோமாலிகூல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 மேஜர் குரூப்ஸ், மைக்ரோமாலிகூல்ஸ், மேக்ரோமாலிகூல்ஸ். ஓகே. ஸோ ஸ்மாலர் இன் சைஸ்ட் 18 to 800 Dalton மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆசிட் சால்யூபிள் பூல் தான் மைக்ரோமாலிகூல்ஸ். ஓகே. These micromolecules are divided into 4 amino acids, simple sugars, nucleotides. Not 4, 3 only. Okay. But what are macromolecules? They are acid insoluble fraction. அது வந்து ரீட்டன்டேட்லேயே இருக்குது. ஸோ அதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 Dalton. So there are 4 important types of macromolecules. We are classifying that. Polysaccharides. சிம்பிள் சுகர் இங்கே போயிடுச்சு, ஆனால் பாலிசக்ரைட் இங்கே வரும். ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அங்கே போயிடுச்சு, ஆனால் ப்ரோட்டீன் இங்கே வரும். நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளியோடைட்ஸ் அங்கே இருக்குது, நியூக்ளிக் ஆசிட்ஸ் இங்கே இருக்குது. லிப்பிட்ஸ். ஸோ தீஸ் 4 ஆர் மேக்ரோமாலிகூல்ஸ். ஆனால் லிப்பிட்ஸை பொறுத்தளவுக்கு அது 800 Dalton தான் இருக்கும். இட் ஷுட் பி மைக்ரோமாலிகூல். பட் why they are placed in macromolecule? Lipids are not strictly macromolecules. அதோட மாலிகுலர் வெயிட் do not exceed 800 Dalton. Okay. But they put under the macromolecular fraction because we grind a tissue. ஸோ கிரைண்ட் பண்ணும்போது செல் மெம்பரெயின் அப்புறம் மற்ற ஆர்கனல்ஸோட மெம்பரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் வந்து லிப்பிட்ஸ் இருக்கும். பட் அது ப்ரோக்கன் ஆகிடும். ப்ரோக்கன் ஆகி பீசஸ் ஆகும். அந்த ஈச் பீஸ் தான் 800 Dalton இருக்கும். பட் நேச்சுரலாக அது வந்து மோர் தென் 10,000 Dalton அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் தே ஆர் பிளேஸ்ட் இன் மேக்ரோமாலிகுல். ஈவன் தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகே. அதுபோக உங்களுக்கு தெரியும் லிப்பிட்ஸ் ஆர் நாட் சால்யூபிள் இன் ஆசிட்னு. ஸோ அதனால் இது ஒரு. ஸோ லிப்பிட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி பிளேஸ்ட் இன் மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகே. ஹவு டு அனலைஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஹைட்ரஜன், மற்ற பாஸ்பரஸ், சோடியம், இந்த மாதிரி இன்ஆர்கானிக். அதை வந்து என்ன பண்ணணும்னா ஆஸ் அனலைசிஸ் டெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை டிஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த டிஷ்யூவை வந்து வெயிட் போட்டு ட்ரை பண்ணணும். அப்போ வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பேர்ன் பண்ணணும். பேர்ன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆஷ் கிடைக்கும். அந்த ஆஷ் தான் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய சால்ட் லைக் ஆஷ். ஓகே. now let us discuss about the composition of cell. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த பாக்ஸ்லேருந்து கொஷின் வரலாம். ஒரு செல் ஆகப்பட்டது 70% 90% வரைக்கும் வாட்டர் தான் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் 10 to 15%, கார்போஹைட்ரேட் 3%,
lipid 2%, nucleic acid 5 to 7, ions 1. Which are the biomolecule present most abundantly in cell அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா ப்ரோட்டீன் தான் எழுதணும். ஏன்னா வாட்டர் இஸ் நாட் it is not biomolecule. Actually water is a medium, that's all. So molecules that are present here, proteins, started with proteins. So proteins are most abundant. Least abundant அப்படின்னா ions 1%. Okay, next. இப்போ ஒரு important topic, primary and secondary metabolites. What are primary metabolites? They are required for basic metabolic processes. For example, ஒரு ஆசிட்டாக இருக்கலாம், உதாரணத்துக்கு பைருவிக் ஆசிட் வந்து கிரப் சைக்கிளில் என்டர் ஆகணும் இல்லையா? ஸோ இது ஒரு ப்ரைமரி மெட்டபாலிக் ப்ராடக்ட். ஸோ அது மெட்டபாலிஸில் இன்வால்வ் ஆகிறனால ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் ஹவ் ஐடென்டிஃபைபிள் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட், சுகர்ஸ் எட்ஸெட்ரா. ஓகே, குளுக்கோஸை கூட சொல்கிறாங்க. அந்த குளுக்கோஸ் வந்து மீண்டும் பைருவிக் ஆசிட்டாக மாறும், அது எல்லாமே வந்துடும். ரைட். வாட் ஆர் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்? தே ஆர் நாட் டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் பிரைமரி மெட்டபாலிசம். ஓகே, அண்ட் தே ஆர் நான் ஆர் பூவர்லி ஐடென்டிஃபைபிள் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி சிந்தசைஸ்டு பை பிளான்ட்ஸ், ஃபங்கை அண்டு மைக்ரோப்ஸ். இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து கொஷின் தே மே ஆஸ்க், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த secondary metabolites la some of the compounds are pigments, like for example carotenoids, anthocyanins. ரெண்டுமே pigment example. Alkaloids இருக்கு, morphine, codeine. Morphine is papaver somniferum இல்லையா? Morphine and codeine both are obtained from papaver somniferum. Okay. Terpenoids, monoterpene, diterpene. Okay. And essential oil, lemongrass oil, toxin, abrine, resin. Okay, resinous communisla irukla resin. Lectin, concanavalin. So concanavalin is a chemical name that is coming under the group lectin group. Some of the drugs like vinplastin, curcumin. Vinplastin வந்து வின்காரோசியா, curcumin வந்து டர்மரிக்ல இருந்து கிடைக்கும். பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? ரப்பர், கம்ஸ் அண்ட் செல்லுலோஸ். ஓகே. In general, you know well about protoplasm. Protoplasmத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 parts இருக்கும். Plasma membrane outermost இருக்கும், cytoplasm, nucleus இருக்குது. So it is a polyphasic colloidal system. Okay. It exhibits cyclosis, amoeboid and Brownian movement. So இதில் 3 வகையான மூவ்மெண்ட் இருக்கும் protoplasm. Okay. It exhibits irritability when provided stimuli. Okay. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாசம் கொடுத்துருக்காங்க. அதில் 95 to 96% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். இந்த 4 தான் ப்ரோட்டீன்லேயும் இருக்குது. ஸோ அதிகப்படியாக கார்போஹைட்ரேட்டில் இது 3 தான் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். லிப்பிட்ஸ்லேயும் CHO தான் இருக்குது. ஸோ 95% இது தான். மற்ற எலிமெண்ட்லாம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, காப்பர், கோபால்ட், இதெல்லாம் ட்ரேஸ் எலிமெண்ட். ஓகே, நவ் வி ஸ்டார்ட் வித் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், CnH2n + CnH2nOn, அதுதான் ஃபார்முலா. ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஓகே, அதுபோக எனர்ஜி சோர்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து கார்போஹைட்ரேட் தான். ரைட், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட், அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு மோனோசாக்கரைட்டுங்கிறது என்னது? சிம்பிளஸ்ட் சுகர் which can not be further hydrolyzed. Okay, that is very important. So we have some of the structure, ring structure இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா. So that is monosaccharide. Okay. So இதில் 5 carbon compound, 5 carbon இருக்கக்கூடிய ஃபியூரோனோஸ் ஏன் வராது, ஃபியூரோனோஸ். இது பைரனோஸ். 6 கார்பன் இருந்தால் பைரனோஸ் ரிங், ஃபியூரோனோஸ் ரிங், பைரனோஸ் ரிங்னு 2 ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஜென்ரலாக மோனோசாக்கரைட்டில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையோஸ்
டெட்ரோஸ், பெண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையோஸ்க்கு எக்ஸாம்பிள் டைஹைட்ராக்சி அசிட்டோன் டிஹெச்ஏபின்னு சொல்லுவாங்க. பாஸ்போக்ளிசரால்டிகைட் பிஜிஏ. டெட்ரோஸ்க்கு எக்ஸாம்பிள் எரித்ரோசிஸ் அந்த மாதிரி எரித்ரோஸ் 4-பாஸ்பேட் அது. அதே பெண்டோஸ்க்கு நமக்கு தெரியும் ரிபோஸ் டிஆக்சி ரிபோஸ். இப்போ ரிபோஸ் வந்து ஆர்என்ஏலையும் டிஆக்சி ரிபோஸ் வந்து டிஎன்ஏலையும் இருக்குது நமக்கு தெரியும். அண்ட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் இந்த செகண்ட் கார்பனில் OH இருக்கும் ரிபோஸில். இங்கே OH இருக்காது, ஓ ஆப்ஷன். அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹெக்ஸோஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 6. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்லலாம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளுக்கோபைரனோஸ்ன்னு தான் குளுக்கோஸ். இது டி குளுக்கோபைரனோஸ். இது வந்து குளுக்கோபைரனோஸ். இது வந்து ஆல்ஃபா, இது பீட்டா. எஸ், ஆல்ஃபா அண்ட் பீட்டா, ரைட். இது குளுக்கோஸோட அனோமர்ஸ். உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸை பற்றி கிரேப் சுகர், பிளட் சுகர் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, பார்த்து. ஸோ இட் இஸ் known as dextrose. And what about fructose? Sweetest carbohydrate, most abundant in honey. ஹனி ஏன் அவ்வளோ இனிப்பாக இருக்குன்னா ஃப்ரக்டோஸ். ஸ்வீட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட் சுகர். அப்புறம் இந்த இந்த மோனோசக்ரைட் தானே குளுக்கோஸ், ஃப்ரக்டோ, இதெல்லாம் ரொட்டேட் ஆகும் எப்போன்னா பிளெயின் போலரைஸ்டு லைட் பிபிஎல் இன் லெஃப்ட் டைரக்ஷன். ஸோ அதனால் இதுக்கு பேர் லீவோலோஸ். லீவோலோஸ். கேலக்டோஸ் பாருங்கள், கேலக்டோஸும் ஒரு ஹெக்ஸோஸ் தான். எல்லாத்துக்குமே ஃபார்முலா சேமாக தான் வரும், ரைட். நெக்ஸ்ட் we are going to discuss about disaccharide. உங்களுக்கு தெரியும் டைசாக்ரைட்னா கம்போஸ்ட் ஆஃப் 2 மோனோசாக்ரைட் யூனிட். 3 எக்ஸாம்பிள் இருக்குது, மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். ஓகே, மால்டோஸுங்கிறது என்னென்னா ஒரு குளுக்கோஸும் இன்னொரு குளுக்கோஸும் சேர்ந்து ரெண்டுமே ஆல்ஃபா குளுக்கோஸ் பார்த்துக்குங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் 2 மோனோசாக்ரைட், ஜாயினிங் ஆஃப் 2 மோனோசாக்ரைட் லீட்ஸ் டு ஃபார்ம் டைசாக்ரைட். ஸோ மால்டோஸுங்கிறது குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், மால்ட் சுகரில் இருக்குது. லாக்டோஸுங்கிறது மில்க் சுகர். அதில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னா குளுக்கோஸும் கேலக்டோஸும் இருக்குது, குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். சுக்ரோஸுங்கிறது கேன் சுகர், இன்வெர்ட் சுகர், டேபிள் சுகர்னு சொல்லுவாங்க. அதில் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்குது. இதில் இந்த சுக்ரோஸ் மட்டும் இனிப்பாக இருக்க காரணம் ஃப்ரக்டோஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் பாலிசாக்ரைட். ஸோ கம்போஸ்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்ரைட் யூனிட்ஸ், அதுதான் பாலிசாக்ரைட். பாலிசாக்ரைடை ஃபஸ்ட் ரெண்டாக பிரிக்கலாம், ஹோமோ பாலிசாக்ரைட், ஹெட்டிரோ பாலிசாக்ரைட். ஓகே, ஹோமோ பாலிசாக்ரைட், ஹெட்ரோ பாலிசாக்ரைட். இப்போ ஹோமோவில் ஒரு 5 டைப் இருக்குது, 5 எக்ஸாம்பிள் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு செல்லுலோஸ், ஹோமோ பாலிசாக்ரைட்னா இந்த ஹோமோனா என்ன அர்த்தம்னா கம்போஸ்ட் ஆஃப் சேம் மோனோமர். அதே ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட் மோனோமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் செல்லுலோஸ் அப்படின்னா இதில் வந்து ஒரு 6000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய பீட்டா டி குளுக்கோஸ் யூனிட்ஸ் வந்து செயின் மாதிரி ஒரு லிங்கேஜ் இருக்குது அதில், பீட்டா கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகே, ஸோ அதுதான் செல்லுலோஸோட ஸ்ட்ரக்சர். இந்த பேப்பரே செல்லுலோஸ் தான். இந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 6000 to 10,000 மாலிகுல் குளுக்கோஸ் யூனிட் ஆகி ஒரு லீனியர் பாலிமர், ஒரு நூல் மாதிரி நூலாக இருக்குது இந்த பேப்பரில், நார் ஃபைபர் மாதிரி இருக்குது. ஸோ என்ன லிங்க்கில் செல்லுலோஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னா பீட்டா கிளைகோசிடிக் லிங்கேஜ். இந்த லிங்கேஜில் ஆல்ஃபா ஒன்று இருக்குது, பீட்டா ஒன்று இருக்குது. முதல் கார்பனுக்கும் 4வது கார்பனுக்கு இடையில் லிங்கேஜ் இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். செல்லுலோஸ் எங்கெங்கே இருக்குது? பிளான்ட் செல்வாலில் இருக்குது, வுட்டில் இருக்குது. செல்லுலோஸ் 50% இருக்குது எதில்? வுட்டில். ஆனால் காட்டனில் 90% இருக்குது. பாருங்கள், மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் மாலிகுல் ஆன் த எர்த், அதையும் பாருங்கள். ஓகே, ரயான் ஃபைபர்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் சில்க் உருவாக்குறதுக்கும் இந்த செல்லுலோஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 5 ஹோமோ பாலிசாக்ரைட். அதில் ஃபஸ்ட்டு செல்லுலோஸ், ரெண்டாவது ஸ்டார்ச். ஸ்டார்ச்சுங்கிறது என்னென்னா இதுவும் மோனோமர் தான், ஆனால் ஆல்ஃபா டி குளுக்கோஸ், இங்கே பீட்டா டி குளுக்கோஸ், இங்கே ஆல்ஃபா, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அது இட் கிவ்ஸ் ப்ளூ கலர் வித் அயோடின் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ மாலிகுல்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே 6000 to 10,000 பார்த்தீங்க, இங்கே வந்து 250 to 300 இருந்தால் அது வந்து அமைலோஸ். அதே வெறும் 30 தான் இருக்கும் இருந்தால் அமைலோபெக்டின். ஸோ ஸ்டார்ச்சை 2 டைப்பாக பிரிக்கலாம், அமைலோஸ், அமைலோபெக்டின். ஓகே, பட் இங்கே லிங்கேஜும் டிஃபர் ஆகுது. இங்கே பீட்டா லிங்கேஜ், இங்கே ஆல்ஃபா லிங்கேஜ். நல்லா பார்த்துங்க, ஆல்ஃபா லிங்கேஜ். ஓகே, அதே மாதிரி ஒன்று முதல் கார்பனுக்கு 4வது கார்பனுக்கு இடையில் ஆல்ஃபா லிங்கேஜ் இருக்கலாம், இல்லை 1 to 6 இருக்கலாம். அதுதான் அமைலோபெக்டின்.
ஸோ அமைலோபெக்டினுக்கும் அமைலோஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் வந்து டிஃபர் ஆகுது. அங்கே 250 to 300 இருக்குது, இங்கே வந்து 30 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஸ்டார்ச். ஓகே. தேர்டு கிளைக்கோஜன். இது வந்து அனிமல்ஸில் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக பயன்படுது, உங்களுக்கு தெரியும். கிளைக்கோஜன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அதே தான், ஆல்ஃபா லிங்கேஜ் தான். குளுக்கோஸ் இது ஸ்டார்ச் எப்படி ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் ஆல்ஃபா. நீங்கள் செல்லுலோஸ் வந்து பீட்டா, இப்போ ஸ்டார்ச்சு கிளைக்கோஜன் எல்லாமே ஆல்ஃபான்னு வருது. ஸோ ஆல்ஃபா கிளைக்கோசிடிக் லிங்கேஜ். பட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இங்கே கொடுக்கல பெரும்பாலும். பட் இதுலேயும் 300-400 மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்து 4வது கைட்டின். இது உங்களுக்கு தெரியும், ஃபங்கல் செல்லுலோஸ்னே சொல்லுவாங்க. ஃபங்கல் செல்வால் இஸ் மேட் ஆஃப் கைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் குளுக்கோஸ் எல்லாம் கிடையாதுங்க, நல்லா கவனிக்கணும். 3 இதில் தான் குளுக்கோஸ் இருந்தது. இப்போ N-அசிட்டைல் டி குளுக்கோஸ் அமைன் வித் பீட்டா லிங்கேஜ். ஸோ இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பேன். N-அசிட்டைல் குளுக்கோஸ் அமைன் இருக்கக்கூடிய காம்பனண்ட் எதுன்னு கேட்கலாம். அது கைட்டின். இது வந்து செகண்ட் மோஸ்ட் ஆர்கானிக் மாலிகூல் ஆன் த எர்த். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆர்கானிக் வந்து செல்லுலோஸ், ரெண்டாவது அதிகமாக காணப்படுது கைட்டின், ஃபங்கல் செல்லுலோஸ். இனுலின் அப்படிங்கிறது என்ன? குளுக்கோஸ்லாம் விட்டுருங்க, இது வரைக்கும் குளுக்கோஸ் தான் வந்துச்சு. இப்போது ஃப்ரக்டோஸ் 25 to 35 மாலிகுல் ஆஃப் ஃப்ரக்டோஸ். எந்த லிங்க்னா பீட்டா லிங்க். இது எங்கே இருக்குன்னா டேலியாவோட ரூட்டில், ஆர்டிச்சோக் அதோட ரூட்லலாம் இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ்டு டு எஸ்டிமேட் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஸோ நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனை பற்றி சொல்கிறாங்க. குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், தி அமௌண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேட் ஃபில்டர்டு பை ஈச் கிட்னி பர் மினிட் இஸ் நான் அஸ் குளோமருலார் ஃபில்ட்ரேட் ரேட், ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து 180 லிட்டர் பர் டேன்னுவாங்க, அல்லது 125 ml per minuteலாம் சொல்லுவாங்க. ரைட், ஜிஎஃப்ஆர். ஸோ 5 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹோமோபாலிசாக்கரைடில் செல்லுலோஸ், ஸ்டார்ச், கிளைக்கோஜன், கைட்டின் அண்டு இனுலின். நவ் பாலிசாக்கரைட். இதில் வந்து டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட் இருக்கும். ஒன்று குளுக்கோஸு ஃப்ரக்டோஸ் எல்லாம் கலந்து இருக்கும். முதல் எக்ஸாம்பிள் வந்து ஹைலூரோனிக் ஆசிட். இந்த ஹைலூரோனிக் ஆசிட் வந்து நம்ம ஹியூமன் ஸ்பெர்மில் அந்த அக்ரோசோமில் இருக்குது. ஹியூமன் ஸ்பெர்மில் இல்லை, அதில் வந்து ஹைலூரோனிடேஸுங்கிற என்சைம் இருக்குது. பட் ஹைலூரோனிக் ஆசிட் வந்து அங்கே ஓவமில் மெம்பரைனில் இருக்கும், ஜோனா பெல்லுசிடா, அந்த கரோனா ரேடியேட்டாவில் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கும். அதுதான் ஹெட்ரோபாலிசாக்கரைட். இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது இருக்குது, அதனால தான் ஹெட்ரோன்னு சொல்கிறோம். குளுக்ரோனிக் ஆசிட் அண்டு N-அசிட்டைல் குளுக்கோசமைன், இது ரெண்டுமே ஆல்டர்னேட் ஆர்டரில் இருக்குது, நல்லா கவனிக்கணும். குளுக்கோஸும் கிடையாது, ஃப்ரக்டோஸெல்லாம் கிடையாது. குளுக்ரோனிக் ஆசிட்டும் குளுக்கோசமைனும் இருக்குது. ஓகே. ஸோ ஹைலூரோனிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ மறுபடியும் கார்போஹைட்ரேட்டோட கிளாஸிஃபிகேஷன் தான் வருது. சிம்பிள் சுகர், பாலிசாக்கரைட் இருக்குது. மோனோசாக்கரைட், டைசாக்கரைட்லாம் சிம்பிள் சுகர்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், ட்ரையோஸ், பெண்டோஸ், டெட்ரோஸ்லாம் தெரியும். அதே மாதிரி இங்கே மால்டோஸ், லாக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ், அதுவும் நமக்கு தெரியும். ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி ஹெக்ஸோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹோமோபாலிசாக்கரைடில் செல்லுலோஸு, ஸ்டார்ச் எல்லாம் படித்தோம். கிளைக்கோஜன், கைட்டின், இனுலின். ஸோ ஸ்டார்ச் டெஸ்ட்டு வந்து பண்ணலாம், அயோடின் டெஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸ்டார்ச் பாசிட்டிவ், கிளைக்கோஜன் பாசிட்டிவ், செல்லுலோஸ் நெகட்டிவ், பிகாஸ் செல்லுலோஸ் கெனாட் ஹோல்ட் I2. ஸோ அயோடின் டெஸ்ட்டில் வந்து செல்லுலோஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரைட். ஸோ இதான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிப்பிட்ஸ். ஸோ இன்சாலிபிள் இன் வாட்டர், சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வன், அசிட்டோன், குளோரோஃபார்ம், பென்சீன், ஹாட் ஆல்கஹால் அண்டு ஈத்தர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிள் லிப்பிட் ஃபஸ்ட் டைப் வந்து சிம்பிள் லிப்பிட், அப்புறம் காஞ்சுகேட்டட் லிப்பிட் ஆர் காம்பவுண்ட் லிப்பிட். ஓகே. ஸோ அந்த மாதிரி 2 டைப் இருக்குது. சிம்பிள் லிப்பிட் அப்படின்னு பாருங்கள், எஸ்டர்ஸ் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிளிசரால் சொல்லலாம், ஃபேட்டி ஆசிட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ட்ரை கிளிசரைட் ஃபார்மேஷன் சொல்லலாம். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் மூலமாக தான் ட்ரை வாட்டர் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ரைட். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், டபுள் பாண்டஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டில். ஓகே.
டபுள் பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்டு ஹைட்ரஜன். நீங்கள் எந்த இடத்துல கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அன்சாச்சுரேட்டடுக்கு வந்து பல்மிட்டிக் ஆசிட். பல்மிட்டிக் ஆசிட்டுங்கிறது C16, ஸ்டியரிக் ஆசிட் அப்படிங்கிறது C17, அந்த மாதிரி. ஒலிக் ஆசிட்டு C18, அது மாதிரி போய்ட்டுருக்கும். இப்போ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா டபுள் பாண்ட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆட்டம். அதுக்கு இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. ஒலியிக், லினோலிக், லினோலெனிக், அராக்கிடோனிக் ஆசிட். ஓகே, இதெல்லாம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். டபுள் பாண்ட் இருக்கும், இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கும். ரைட். காஞ்சுகேட்டட் லிப்பிட், அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று பாஸ்போலிப்பிட், இன்னொன்று கிளைகோலிப்பிட். பாஸ்போலிப்பிடும் கிளைகோலிப்பிடும் தான் காஞ்சுகேட்டட் லிப்பிடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாஸ்போவை அகெயின் 2 டைப்ஸாக பிரிக்கலாம். கிளிசரோ பாஸ்போ, ஸ்பிங்கோ பாஸ்போ. இந்த கிளிசரோ பாஸ்போன்றது ஒன்றும் இல்லை, 2 ஃபேட்டி ஆசிட் இருக்கும், ஒரு கிளிசரால் இருக்கும், ஒரு பாஸ்பாரிக் ஆசிட் இருக்கும், ஒரு நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெசித்தின் பாஸ்போலிப்பிட். ஆனால் ஸ்பிங்கோவில் ஒரு அமினோ ஆல்கஹால் ஸ்பிங்கோசின் அடிஷ்னலாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்பிங்கோ மயலின். மயலின் ஷீத் இருக்கு இல்லையா நர்வ்ஸில், மயலின் ஷீத், அதோட காம்பனண்ட் தான் இந்த ஸ்பிங்கோ மயலின். ரைட். செகண்ட் பாருங்கள், கிளைகோலிப்பிடில் ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கும், ஒரு ஸ்பிங்கோசைன் இருக்கும், ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கும். ஓகே, ஆனால் கிளிசரோ பாஸ்போலிப்பிடில் ஒரு ஃபேட்டி ஆசிட், ஒரு கிளிசராலும், ஒரு பாஸ்பாரிக் ஆசிட் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஸ்பிங்கோசைன் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்று செரிப்ரோசைட், இன்னொன்று கேங்லியோசைட். செரிப்ரோசைடு வந்து ஒயிட் மேட்டரில் இருக்கும், கேங்லியோசைடு வந்து நர்வ் கேங்லியா ஸ்ப்ளீன்லாம் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா என் அசிட்டைல் நியூரோமினிக் ஆசிட் அண்டு குளுக்கோஸ். ஓகே, ஸோ கேங்லியோசைடு கொஷின் ஆஸ்கபிள் பார்த்து. ஓகே, ஸோ தேர்ட் டைப் ஆஃப் லிப்பிட். அப்போ சிம்பிள் லிப்பிட், காம்பவுண்ட் லிப்பிட். இப்போ டெரைவ்டு லிப்பிட்ஸ். டெரைவ்டு லிப்பிட்ன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2 எக்ஸாம்பிள் இருக்குது, ஸ்டீரால் அண்டு ஸ்டீரோன். 1, ஸ்டீரால்ங்கிறது ஆல்கஹாலிக் ஸ்டீராய்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால். ஸ்டீரோன்கிறது கீட்டோனிக் ஸ்டீராய்டு. அதுக்கு வந்து நம்ம ஹார்மோன்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். FSH, LHலாம் இருக்கு இல்லையா. அல்லது ப்ரோஜெஸ்டீரோன், ஸ்டீரோனில் தானே முடியுது. ப்ரோஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டீரோன் எஸ்பெஷலி. ஓகே, அட்ரினோகார்டிகல் ஹார்மோன்ஸ் நிறைய சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிபிட்ஸ்? இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் ஆஃப் காம்பனண்ட் ஆஃப் செல் மெம்பரைன், ஆக்ட் அஸ் ஸ்டோரேஜ் ஃபுட் ரிசர்வ்ஸ். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. விட்டமின் சிந்தசிஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, விட்டமின் டி. அப்புறம் இன்சுலேட்டிங் லேயர் பெனித் ஸ்கின், செல் சிக்னலிங்கில் இன்வால்வ் ஆகுது, மைலின் ஷீத் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் அ ஃபங்க்ஷன் ஆஃப் லிப்பிட். ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் கார்போஹைட்ரேட் அண்டு லிப்பிட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ரோட்டீன்ஸ். அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.